சுறுசுறுப்பாக இருக்க 5 எளிய டிப்ஸ். காலை நேர சூரிய ஒளி. காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் சூரிய ஒளியில் நடப்பது உங்கள் உடலின் செரோடோனின் அளவை அதிகரித்து தூக்கத்தை கலைத்து உங்களை உற்சாகப்படுத்தும். தண்ணீர் எனும் எரிபொருள். உடல் சோர்வுக்கு முக்கிய காரணம் நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன். அவ்வப்போது தண்ணீர் குடிப்பது மூளையை விழிப்புணர்வுடன் வைத்திருக்கும். சிறு தூக்கம். பவர் நாப். சோகஸ்மெயிலி. மதிய உணவிற்குப் பிறகு 15 முதல் 20 வரை நிமிடம் ஒரு குட்டித் தூக்கம் போடுவது ரீசார்ஜ் செய்தது போன்ற உணர்வைத் தரும். ஆனால் 1 மணி நேரத்திற்கு மேல் தூங்கக்கூடாது. புரதச்சத்து நிறைந்த உணவு. சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளைத் தவிர்த்து முட்டை, நட்ஸ், கொண்டைக்கடலை போன்ற புரத உணவுகளை சேர்த்துக் கொண்டால் இரத்த சர்க்கரை சீராக இருந்து நாள் முழுவதும் ஆற்றல் தரும். டிஜிட்டல் டிடாக்ஸ். டிஜிட்டல் டிடாக்ஸ். சோகஸ்மெயிலி. இரவு தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மொபைலை தள்ளி வைப்பது ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். மறுநாள் காலை நீங்கள் புத்துணர்ச்சியுடன் எழ இதுவே அடிப்படை. ஒரு குட்டி கதை. மரம் வெட்டுபவரும் கோடாரியும். ஒரு காட்டில் மரம் வெட்டும் தொழிலாளி ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. முதல் நாளில் அவன் 15 மரங்களை வெட்டினான். முதலாளி அவனை பாராட்டினார். 2ஆம் நாள் அவன் இன்னும் கடுமையாக உழைத்தும் 12 மரங்களை மட்டுமே வெட்ட முடிந்தது. 3ஆம் நாள் அது 8 ஆக குறைந்தது. அவன் கவலைப்பட்டான். நான் இன்னும் அதிக நேரம் உழைக்கிறேன், ஆனால் மரங்களின் எண்ணிக்கை குறைகிறதே, ஏன் என்று முதலாளியிடம் கேட்டான். அதற்கு முதலாளி ஒரு கேள்வி கேட்டார். நீ கடைசியாக எப்போது உன்னுடைய கோடாரியைத் தீட்டினாய்? அந்தத் தொழிலாளி சொன்னான், ஐயா, நான் மரம் வெட்டுவதிலேயே குறியாக இருந்ததால் கோடாரியைத் தீட்ட எனக்கு நேரமே இல்லை. பாடம். நம் உடலும் மனதும் அந்த கோடாரியைப் போலத்தான். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டே இருந்தால் அதன் கூர்மை, ஆற்றல் மழுங்கிவிடும். அவ்வப்போது ஓய்வு எடுப்பதும் உடற்பயிற்சி செய்வதும் நல்ல உணவுகளை உண்பதும் நம் கோடாரியைத் தீட்டும் செயல்கள். நினைவில் கொள்ளுங்கள், சுறுசுறுப்பு என்பது வெறும் ஓடிக்கொண்டே இருப்பதல்ல, சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து மீண்டும் புத்துணர்ச்சியுடன் எழுவதே. உங்களுக்கு இதில் எந்தப் பழக்கத்தை இன்று முதல் தொடங்கப் போகிறீர்கள்? காலை நடைப்பயிற்சியா அல்லது அதிக தண்ணீர் குடிப்பதா?